இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியர்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் போராட்டம் நடக்குது. ஜப்பான்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் நிறைய பேர் அங்கே வராங்க. அது ஜப்பானுக்கு இடையூறாக இருக்குது. இந்தியர்கள் வந்து கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கார்கள். பிறரை இடையூறு செய்கிற மாதிரி எப்படி வட இந்தியர்கள் நமக்கு ஒரு தொல்லையாக இருக்குல்ல, அதுபோல் இந்தியர்கள் ஜப்பான் நாட்டுக்கு போகிறனால ஜப்பானோட ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறைக்கு இடையூறாக இருக்குது. அதுமாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஜப்பான் இந்த இந்தியர்கள் போகிறனால ஆஸ்திரேலியாவில் போய் விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கொண்டாடி அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள். இப்படி இந்தியர்களால் வெளிநாடுகளுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது. ஆனால் உண்மை அதனால் வரக்கூடாது, இந்தியர்கள் வரக்கூடாதுன்றான். ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் தான் மனித இனமே தோன்றியது. அப்போது இங்கேருந்து தான் உலகம் முழுக்க மனிதர்கள் போனாங்க. இங்கே தான் மனிதர்கள் தோன்றி உலகம் முழுக்க இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவன் யார், அவன் பூர்வகுடி யார், உலகத்தின் மனிதர்கள் அனைவருக்கும் அனைத்து நாடுகளில் உள்ள மனிதர்களுக்கும் பூர்வகுடி யார் அப்படின்னா தமிழ் குடி தான். தமிழர்கள் தான் உலக நாடு முழுக்க இன்றைக்கி ஜெர்மானியர்களாக, ஜப்பானியர்களாக, சீனர்களாக, ரஷ்யர்களாக, ஆப்பிரிக்கர்களாக அறியப்படுகிறார்கள். இன்றைக்கி என்ன பண்ணுறான், அவங்களே வரவிடக்கூடாதுன்றான். அதாவது இப்போ அவங்க அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவன் ஆஸ்திரேலியாக்காரன் கிடையாது, வெள்ளையர் கிடையாது, அவன் பூர்வ கூடி பார்த்தா அவன் வந்து தமிழர்கள் தான். ரஷ்யர்கள் யார், அவன் தமிழர் தான், தமிழ்நாட்டிலேருந்து போனவன் தான். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து தான் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போனான். இன்றைக்கி அவனே என்ன பண்ணுறான், அவன் நிறம் மாறின உடனே என்ன பண்ணுறான், தமிழர்களை இந்தியர்களை வரக்கூடாதுன்றான். அமெரிக்காக்காரன் இந்தியர்கள் வரக்கூடாதுன்றான். நீயே இந்தியர் தான், நீயே தமிழ்நாட்டுக்காரன் தான். ஜப்பான்காரன் இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறான். எப்படி வந்து நம்ம வந்து இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நாம் சொன்னால் அது எப்படி இருக்கும், அதுபோல் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து தமிழர்கள் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுபோல் தான் இன்றைக்கி உலகம் எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தமிழர்கள் தான். எல்லாருமே இங்கேருந்து போனவங்க தான். அந்தந்த பகுதிக்கு ஏற்றார் போன்று நிறம் மாறிவிட்டது. அந்தந்த பகுதிகளில் வேரூன்றி ரொம்ப காலம் வாழும்போது அந்தந்த பகுதி அவர்களை நிறத்தை மாற்றிவிட்டது. நாம் நம்ம பகுதியில் வாழ்ந்தால் நம்ம கருப்பாக இருப்போம். அதுபோல் வந்து நீ ஆஸ்திரேலியா போனால் அது கருப்பாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க வந்து ஏசி ரூம் அப்படியெல்லாம் இருக்கனால வெள்ளையர்கள் தங்கள் நிறத்தை பாதுகாத்து வைத்திருக்காங்க செயற்கையாக. அவங்க இயற்கையோடு கலந்து வாழ்ந்தால் அவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, கருப்பாக மாறிடுவாங்க. அந்த ஆஸ்திரேலியாவுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, எப்படி நமக்குன்னு ஒரு நிறம் இருக்குல்ல, இங்கே இருந்தால் கருப்பாக தான் இருப்பாங்க. இப்போ ஏன் நம்ம வெள்ளையாக மாறிட்டு வரோம், மாநிறம் மாறோம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும், வெயில் படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அதனால் வெளுத்துக்கிட்டு போகிறோம். நம்ம எப்போ இயற்கையோடு கலந்து வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம கருப்பாக மாறிவிடுவோம். அதுபோல் ஆஸ்திரேலியாவில் வெள்ளைக்காரங்க இருக்காங்க அப்படின்னாலும் வெள்ளைக்காரங்க வந்து எப்போ இயற்கையோடு கலந்து ஒரு எளிமையான வாழ்க்கையே 2040 இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்போ இயற்கையோடு கலந்து அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, வெயில் படுற மாதிரி. அப்போ என்ன ஆகும், அவங்க கருப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் தமிழர்கள் வெள்ளையாகிறோம், இவங்களும் கருப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு காலம் 2040 அப்புறம் வரப்போகுது.